இன்னைக்கு ஹவுஸ் டிரைவருடைய வேலைகள்ல 2 வேலை எனக்கு குடுத்துருக்காங்க நைட்ல. என்ன அப்டின்னாக்கா, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, போய் பாரு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் போயிட்டு அது என்ன வந்திருக்கு, ஏது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். என் கூட என்னுடைய நிழல்ட்ட அப்படியே பேசிக்கிட்டு போனேங்க. போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு பஞ்சிங் பண்ணிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா 2 லெட்டர், ஒரு ஜிபிஓ கவுண்டருக்குரிய லெட்டர் ஒன்னு இருந்துச்சு. அந்த லெட்டர்களை எடுத்துக்கிட்டு நம்ம ஓனருக்கு தான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். இந்த பிங்க் கலர்ல உள்ளத ஜிபிஓ கவுண்டர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அந்த கவுண்டர்ல இருந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த பெரிய லெட்டருக்கு பாருங்க, அதுதான். ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ள வைக்க முடியாது. இனி நான் எங்க போகணும் அப்படின்னாக்கா, மிட்மேக் தவார் கிட்ட இருக்கிற லிவண்டம் சாக்லேட் ஷாப்புக்கு போகணும். நான் அந்த சாக்லேட் ஷாப்புக்கு வந்துட்டு உள்ள போய் அந்த பில்ல அவங்க கிட்ட கொடுத்தேன். மொத்தம் 1450 ரியாலுக்கு சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சாக்லேட் தான் இந்த லிவண்டம் சாக்லேட் ஷாப்புக்குள்ள இருக்கும். இந்த சாக்லேட் ஷாப்பு ஒரு லக்ஸரி சாக்லேட் ஷாப்பு. மேக்ஸிமம் 1 கிலோ 200 ரியால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இந்த மாதிரி சாக்லேட் தான் இந்த அரபிங்க வாங்குவாங்க. இதுலதான் இப்ப எங்க ஓனர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதை நான் வாங்குறதுக்கு வந்தேன். அதுக்கு இடையில உங்ககிட்ட காட்டுன நானும் சாக்லேட்டை வாங்கி வண்டிக்குள்ள வச்சுட்டு அழகா சீட் பெல்ட்டை தூக்கி மாட்டிட்டு இப்ப நான் வண்டி எடுத்துக்கிட்டு நானும் சாக்லேட்டுமா பேசிக்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே இட்லி ஸ்டேஷனுக்கு ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினேங்க. நிப்பாட்டின உடனே ஒரு டீயை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஹவுஸ் டிரைவரை பத்தி தெரியணும்னா நம்ம செய்தி சேனலையும் பேஜையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.